Hi everyone, welcome to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பற்றி லெக்சர் பார்க்கலாம். சரி, இந்த ப்ரோஸ் எழுதுனது யாருன்னா தரன் கான். தரன் கான் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவங்க வந்து மும்பை பேஸ்டு ரைட்டர். அவங்க அவங்க வந்து டெல்லி லண்டனில் படிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரைட்டர்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னலி பாப்புலர் ரைட்டர் கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்க இந்த ப்ரோஸ் என்னன்னா ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ப்ரோஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு புக்கு 2019 எழுதியிருக்காங்க. அது பேர் என்னன்னா ஷேடோ சிட்டி எ உமன் வாக்ஸ் காபுல். இந்த புக்கோடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த ப்ரோஸ், ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது காபூலுடைய துயரம், அதோடைய வரலாறு, அதோடைய உறுதி, இந்த எல்லாம் இந்த நகரத்தில் நிறைந்து இருக்குது இல்லையா? அதனால் அதே மாதிரி அவர் வந்து அந்த தரன்கானுக்கு வந்து இந்த நகரத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த அனுபவங்களை வந்து வெளிப்படுத்துகிறது இந்த ஸ்டோரி மூலியமா. காபூல் போன்ற ஒரு நகரத்திற்கு மீண்டும் வருவதற்கு ஒரு உணர்வுகளையும் நிஜங்களையும் விரிவாக ஆய்வு செய்யுது இந்த ப்ரோஸ். சரிங்களா? அந்த நகரத்துல சிக்கலான வரலாற்றையும் அதன் மக்கள் எதிர்கொள்ளும் மாற்றங்களையும் பதிவு செய்யறாங்க. கரன்கான் வந்து தான் எழுதிய அந்த தன்னுடைய எழுத்துல காபூலின் முரண்பாடுகளை விளக்குறாங்க, அதோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போரின் காயங்களை ஏந்திருக்கிறது இந்த நகரம், இந்த சிட்டி. அதோடைய இடிபாடுகள், அதோடைய அழிவின் நினைவுகளை தொடர்ந்து சுமந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இந்த சிட்டில நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அதே சமயம் வாழ்க்கையின் துடிப்போடே இறங்குது அந்த சிட்டி. என்னதான் அடிக்கடி போர் பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும் அதோடைய வாழ்க்கை பாதையில துடிப்பா அது போய்கிட்டு தான் இருக்கு இந்த சிட்டி. அங்க இருக்கிற அந்த சந்தைகள், மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சத்தத்துடன் நல்ல கலகலப்பா போய்கிட்டு தான் இருக்கு. குழந்தைகள் அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் விளையாடுறாங்க. மக்கள் வந்து தங்கள் நாளைய வாழ்க்கைய சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணும் அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க அடிக்கடி ஒரு வார் நடக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் பிரச்சனை வருதுன்றதுனால யாரும் முடங்கி கிடக்கல. அவங்களுக்கான வாழ்க்கையை தேடி மக்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த சிட்டில. இது வந்து காபூலின் மக்களுக்கு ஒரு உறுதியையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்துது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுதான் தோணும், எப்படி இவ்வளவு பிரச்சனை, அவங்களுடைய உறுதித்தன்மை நம்மளுக்கு தெரியுது. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம உறுதியா இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம என்ன பிரேக் ஆயிடுறோம். அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த மக்கள் வந்து உறுதியாகவும் போராட்டமாகவும் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க முடங்கி கிடக்கல. அதே மாதிரி இந்த எஸ்ஏல வந்து ஒரு நினைவின் சக்தியை வலியுறுத்துது. அது கான் வந்து இந்த ரைட்டர் காபூலின் மீது தனது ஒரு பார்வை ஒவ்வொரு முறை மீண்டும் மீண்டும் போகும்போதும் எவ்வாறு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து இப்போ சில சேஞ்சஸ் இருக்குது, அது எப்படி மாறி இருக்குது அதையும் சொல்கிறாங்க. குறிப்பாக நேரம், தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் அந்த நகரத்துடைய மாற்றங்களின் தாக்கம், இதையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய நினைவுகளும் நிஜங்களும் எப்படி வந்து இது கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போரால் பாதிக்கப்பட்ட அந்த சிட்டி எவ்வாறு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பற்றியும் இது வெளிப்படுத்துது. இந்த ஸ்டோரி மூலியமா அவங்க தெரியப்படுத்துறாங்க. அடுத்தது நகரத்துடைய அந்த தெருக்கள்ல நடக்கிறது ஒரு சின்னமாவே மாறுது. ஏன்னா அங்க நடக்கிறது ஒரு கேர்ஃபுல்லா நடக்கணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சிக்னல் போட்டிருப்பாங்க. சில பகுதியில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெட் ஒயிட் அந்த மாதிரி சிக்னல், ஒரு சைன் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நடக்கிறது ஒரு சின்னமா மாறுது. அது வந்து ஆராய்ச்சிக்கும் உறவுக்கும் ஸோ நடந்து செல்வது கானுக்கு அந்த சிட்டியோடைய ஆழமான அடுக்குகளையும் வெளிப்படுத்தும் ஒரு வழியா மாறுது. எதிர்பாராத சந்திப்புகள், அது மாதிரிலாம் மறைக்கப்பட்ட கதைகள், அவர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அந்த ரைட்டர். இந்த அனுபவங்கள் காபூலை ஒரு போரின் நினைவாக மட்டும் இல்லாம ஒரு சிக்கலான பலதரப்பட்ட நகரமாக பார்க்க ஊக்குவிக்கின்றார்கள். மேலும் இந்த ரிட்டர்ன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த வீடு மற்றும் உடன்பாடு பற்றிய கருத்துக்களையும் நல்லா ஒரு ஆய்வு பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ரைட்டருக்கு காபூல் வந்து ஒரு வெளிநாட்டாராகவும் அதே சமயத்துல ஆழமான உணர்வுபூர்வமான உறவுகளுடன் மீண்டும் வந்த ஒரு இடமாவும் அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க. என்னதான் அவங்க ஃபாரினரா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, எமோஷனலி கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அதனால மீண்டும் மீண்டும் அவங்க அங்க வராங்க, ரிட்டர்ன் போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு. சரிங்களா? ஸோ இந்த
2 தன்மை வந்து அவர அந்த சிட்டிக்கு தனித்துவமான ஒரு பார்வையுடன் அணுக வைக்குது. அவர் வந்து காபூலுடைய துயரத்தையும், அந்த இழப்பையும் புரிந்து கொள்ளும்போது, அதன் உயிர்ப்பையும், படைப்பாற்றலையும், தன்னம்பிக்கையும் கொண்டாடுறாரு அந்த ரைட்டர். ஏன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் அது மீண்டு எழுது. அப்ப அத நம்ம கொண்டாடி தானே ஆகணும். ஸோ, அப்போ மொத்தத்துல வந்து இந்த ஸ்டோரி, இந்த ப்ரோஸ் வந்து பார்த்தோனாக்கா, இடம், நினைவு மற்றும் அதோடைய உறுதி ஆகிய பற்றி சக்தி வாய்ந்த சிந்தனையா இருக்குது. ஸோ அப்ப தரன் இந்த ரைட்டர் வந்து அவங்களுடைய கவிதையாகவும் ஆழமாகவும் எழுதிய எழுத்துக்கள் காபுல ஒரு போரால் பாதிக்கப்பட்ட சிட்டியா மட்டும் இல்லாம மனிதத்தன்மை மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய ஒரு சிட்டியா இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஷேடோ சிட்டியோட அந்த நூலுடைய முக்கிய சிந்தனை இதுதான் பிரதிபலிக்குது. ஒரு சிட்டி எவ்வாறு உயிருடன் இருக்கும் அதை பொறுத்து அதோடைய ஆத்மா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை அவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டோரி என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ரோஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது வருது அப்படின்றதுனால நம்ம ஒதுங்கி உக்காந்துட முடியாது. நம்ம ஒதுங்கி உக்காரனால அது ஒதுங்கி போயிடாது. அப்போது எதிர்த்து நீங்கள் திரும்பி அவங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருந்தால் தான் அதை வந்து உங்களால் கண்ட்ரோலில் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் இந்த ப்ரோஸில் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் ஃபார் listening. Subscribe the channel.